ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. என்னோடய சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. என்ன சிஸ்டர், உங்கள் சேனல் தான் 2 நாளுக்கு முன்னாடியே மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன இன்னும் ஆகலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. நான் சொல்கிறது என்னுடைய இன்னொரு சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலைங்க. அந்த சேனல் என்னென்னா, அந்த சேனல் நேம் என்னென்னா பவித்ரா 97 சேனல். ஸோ நான் அந்த சேனல் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கதை, என்ன அதாவது அந்த யூடியூப்குள்ளே நுழைஞ்சது எப்படி, அந்த சேனலை எப்போது ஸ்டார்ட் பண்ணிங்க, அது ஏன் மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை, என்ன ப்ராப்ளம், இது எப்படி இந்த சேனல் எப்படி மானிட்டைசேஷன் ஆணுச்சு அப்படின்ற ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்னன்னே எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு வர ஃப்ளோவில் அப்படியே சொல்லிடுறேன். கொஞ்சம் லெங்க்த் வீடியோ தான், பட்டு நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு நான் பண்ண மிஸ்டேக்கு எல்லாமே சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஓகேங்களா? இந்த சேனல் வந்து இப்போ பவி தனுஸ்ரீ யூடியூப் சேனல் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற டேட்டே நான் வந்துட்டு மறந்துட்டேன். நான் எப்படி இந்த யூடியூப்குள்ளே அதாவது என்ட்ரி ஆனேன் அப்படின்னா, ஸோ டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதும் நான் ஒர்க் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 மந்த்ஸு டெலிவரி, அதுக்கப்புறம் பாப்பா பார்த்துக்கணும். ஸோ வீட்டிலே இருக்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் தாண்டி அடுத்து இந்த யூடியூப் தான் நிறைய பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படி பார்க்குறப்போ எனக்கு அடிக்கடி தோணும், நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு அடிக்கடி தோணும், நம்மளும் ஸ்டார்ட் பண்ணால் என்ன, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். அப்படி தோணுனப்ப நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, போன வருஷம் அதாவது 2024 ஆகஸ்ட் மந்த் எண்டில் சரி நம்மளும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு பார்க்கலாம், என்னதான் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு வீடியோ போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு முகம் காட்டாமல் சும்மா பீச் போயிருந்தோம். பீச்சில் அந்த அலையில் நடந்து போகிற ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். கால் மட்டும் வந்து நடந்து போகிறது தெரியும்ல, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ தான் அது. ஒன்று ஆகஸ்ட் மந்த்து நான் போட்டிருந்தேன், ட்ரெண்டிங் சாங்கை ஒன்று ஆட் பண்ணி. அதுக்கப்புறம் மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் மந்த்து என் மைண்டு எனக்கு நான் அப்படி தாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஹைப் ஆவேன், திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிடுவேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள் நான். ஸோ டிசம்பர் மந்த் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டேன், நான் பீக் லெவலுக்கு போயிட்டேன். இல்லை, நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், வீடியோ போடுறோம், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஃபேஸ் காமிச்சு தான் போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் ஏங்க இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் நீ முன்னாடியே வந்து என்கிட்ட கேட்டிருப்பான்னு நினச்சேன், லேட்டாக வந்து கேட்குற, ஸ்டார்ட் பண்ணு எல்லாமே இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லைங்க, நான் வந்து ஃபேஸ் காமிச்சு தான் போகலான்னு இருக்கேன், ஃபேஸ் காமிக்காமல் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடலாம், நிறையா ஐடியாஸ்லாம் இருக்குது, கொடுக்குறாங்க, பட் எனக்கு அதெல்லாம் செட் ஆகும்னு தோணலை. ஸோ நான் ஃபேஸ் காமிச்சே போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுவுமே விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது தான் நான் வந்துட்டு டிசம்பர் 5 அன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டேன். அதாவது டிசம்பர் மந்த் வந்து மார்கழி மாதம். ஸோ அந்த மாதம் வந்து கோலம் வீடியோ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ நானுமே நல்லா ஓரளவுக்கு கோலம் போடுவேன், கொஞ்சம் பட்டையாக கொஞ்சம் நல்லாவே போடுவேன். அதனால நான் கோலம் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நல்லாவே வியூஸ் போச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க, நல்லா ரீச் ஆணுச்சு. பட் டிசம்பர் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கோலம் வீடியோ வியூஸ் போகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன் யூடியூப்புக்கு. சரி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது, வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காமெடி வீடியோ, இந்த சாங்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அந்த சாங் ரீல்ஸ் பண்ணி போடுறது, காமெடி வீடியோ பண்ணி போடுறது, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன், மாமனார் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 1 மந்த்து வீடியோ போடவே முடியலை, அதனால் போடலை. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப பார்க்குறேன், எனக்கு அப்புறம் சேனல் ஓப்பன் பண்ணவங்க எல்லாரும் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்காங்க, நான் இன்னும் வாங்காமல் உட்காந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஐயோ என்னடா நம்மளுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்காங்க, நம்ம இன்னும் அதே இடத்துல அப்படியே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் நேச்சரே அதானே, அந்த மாதிரி தானே நினைப்போம். அந்த மாதிரி எனக்கு தாட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைவ்லாம் நிறையா போட ஆரம்பித்தேன். எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை லைவ் போடுறீங்க, இன்னும் உங்களுக்கு வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க எப்படின்னா, எனக்கு வாட்ச் ஹவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி தாங்க ஏறும். அதுக்கு மேலெலாம் ஏறவே ஏறாது. 100 மணி நேரம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு 100ன்னு இருந்தது. அந்த வாட்ச் ஹவரில் 100 மணி நேரம் இருந்தது. அப்படியே 102 104 106ன்னு அப்படியே பொறுமையாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னோடய லைவை போட்டு சொதப்பிட்டேன், போட்டு குழப்பி எடுத்துட்டேன். ஏன்னா நான் எப்படின்னா யூடியூப் பார்ப்பேன், ஏதாச்சும் ஒரு லைவ் பார்ப்பேன், நல்லா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அந்த லைவை நானும் போடணும், என்னோடய சேனலை நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க போட்ட மாதிரியே லைவ் போடுவேன். அவங்க என்னென்ன ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன், அதே ஹேஷ்டேக்கை நானும் வைப்பேன். கேமிங் லைவ்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கேமிங் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். சர்ஃபே சர்ஃபர்ஸ் விளையாடிருக்கேன், லூடோ கேம் விளையாடிருக்கேன். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக பொது அறிவு தமிழோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய சேனலில் ஒரு கண்டென்ட்னால் ஒன்றா இருக்காது. போட்டு கோல வீடியோ, காமெடி ரீல்ஸு, சாங் ரீல்ஸு, குக்கிங் வீடியோ, அது இதுன்னு போட்டு சொதப்பி குழப்பி வச்சுருப்பேன். ஸோ எனக்கே என் மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்துட்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த சேனலில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பி வச்சுட்டோம். இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம், அதில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் குக்கிங்னா குக்கிங் எடுத்து தெளிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் ஜூலை 15ன்னு நினைக்கிறேன், ஜூலை 15 யூடியூப்பு பிக் அப்டேட்டு, ஒரிஜினல் கண்டென்ட் போட்டால் கூட மானிட்டைசேஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அப்புறம் இந்த சேனலில் பவிதனுஸ்ரீ யூடியூப் சேனலில் நாங்கள் வந்துட்டு ரியாலிட்டி ஷோ ஒன்று போயிருந்தோம், எல்லாருக்குமே தெரியும், ஜீ தமிழா ஷோ போயிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தேன். நல்ல வியூஸ் போச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வேறு ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி போட்ட வீடியோஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, ரியூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதனால் அட் அ டைமில் கிட்டத்தட்ட ஒரு, அதாவது எனக்கு டவுட்டாக இருக்கிற வீடியோஸ் நிறையா அதெல்லாம் நிறைய டெலீட் பண்ணிட்டேன். நான் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து காமெடி வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் நல்லா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போடுற காமெடி வீடியோ நல்லா வியூஸ் போகும். அதனால் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ண பார்த்தீங்களா, டெலீட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வியூஸே போகலை, வியூஸே சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய டெலீட் பண்ணிவிட்டு போடுறதுனால வியூஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் இந்த சேனல் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இந்த சேனல்லாம் கிடைக்காது, சத்தியமாக கையை விட்டு போயிடும், போட்டு கொலாப்ஸ் பண்ணி டெலிட் பண்ணி லைவில் அதையும் இதையும் கொண்டு வந்து போட்டு, ஸோ சத்தியமாக இந்த சேனல் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ரொம்ப இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறதுனால கிடைக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு சைட் பை சைடு இந்த சேனல் இருக்கட்டும், இது போனாலும் இது இருக்கிற ஒரு தைரியத்தில் இதில் ஏதாச்சும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம டைம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பவித்ரா 97 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனலில் வந்துட்டு ஃபேஸ் காட்டி போடக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். இதில் எப்படி மூஞ்சை காட்டி போட்டுடலான்ட்டுன்னு ஃபிக்ஸடாக இருந்தனோ அப்படியே ஆப்போசிட்டு, அந்த சேனலில் ஃபேஸ் காட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கிட்டேயும் சொல்லவும் இல்லை. அந்த சேனல் ஆரம்பித்ததை என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பாட்டுக்கு அதில் வந்து ஹெல்த் டிப்ஸு, இந்த நேச்சர் சீன்ஸு, குக்கிங்கு அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். லைவ் லாங் வீடியோ எதுவுமே போடலை, ஷார்ட்ஸ் மட்டும் போடுவேன். அப்புறம் லைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைலண்ட் லைவாக போட்டுட்டேன். ஹெல்த் டிப்ஸு, ஆன்மீக தகவல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்ஷாட்டில் ஒன்றா ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே சைலண்ட் லைவாக போட்டு விட்டுட்டேன் அந்த பவித்ரா 97 சேனலில். 3 மாதம் அந்த சேனல் வந்து மே லாஸ்ட்டில் மே 25 28 நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 3 மாதத்துலேயே வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த ஜூலை 15ன்னு நினைக்கிறேன் அந்த யூடியூப்பு
நிறைய ரூல்ஸ்லாம் போட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரிஜினல் கண்டென்ட் தான் இருக்கணும்னு சொல்லி. கரெக்டாக அன்னைக்கு தான் என்னோடய சேனல் வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் சொல்லி மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பீல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடணும். அதுக்கு ஒரு டேட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆகஸ்ட் 8ன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி அப்பீல் வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நானுமே அதுக்குள்ளே அப்பீல் வீடியோலாம் எப்படி ரெடி பண்ணணும்னு யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டு அப்பீல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோவையும் கரெக்டாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஏதோ அது வந்துட்டு சப்ஸ்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஈச் வீடியோ சம்திங் ஏதோ வந்தது. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீஅப்ளை பண்ணணும். அது வந்துட்டு இன்றைக்கி டேட் என்ன 16, நாளைக்கு 17 அன்னைக்கு ரீஅப்ளை பண்ணணும். அதாவது அது ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோ எதுவுமே டெலிட் பண்ணக்கூடாது, அப்படின்னு டெலிட் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்து என்னென்னா, ரீஅப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வீடியோலாம் டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் சேனலே நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு ரீஅப்ளை பண்ணணும். பார்ப்போம் அந்த சேனல் என்ன ஆகுதுன்னு தெரியலை. மானிட்டைசேஷன் கிடைச்சா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சேனலு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பவிதனுஸ்ரீ யூடியூப் சேனலு மானிட்டைசேஷன் ஆணுச்சு. என்னென்னா, நான் வந்துட்டு அந்த வாட்ச் அவர் வந்து எனக்கு 2885ன்னு இருந்தது, ஓகேங்களா. இந்த சேனலில் பவிதனுஸ்ரீ யூடியூப் சேனலில் நான் நாளே வந்து கணக்கு பண்ணி வச்சுப்பேன். ஸோ யூடியூப் ஸ்டுடியோவில் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு, அதாவது அடுத்த நாளைக்கு எவ்வளோ வாட்ச் அவர் ஏறும்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வாட்ச் ஹவரில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோ மூலயமா எவ்வளோ வாட்ச் ஹவர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அந்த 365 டேஸ் கொடுத்து அனாலிட்டிக்ஸில் அதை பார்த்து கணக்கு பண்ணி வச்சுப்பேன். ஸோ எனக்கு கடைசியாக 2885 இருந்தது. ஸோ அடுத்த நாளைக்கு எவ்வளோ ஏறும் அப்படின்னு நான் கணக்கு பண்ணுறப்ப 10 மணி நேரம் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எப்போதுமே 12:45 மதியம் 12:45 இல்லைனா 1 மணிக்கு தான் அந்த வாட்ச் ஹவர் வந்து அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு மதியம் 1 மணி ஆணுச்சு. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு வாட்ச் ஹவர் எவ்வளோ ஏறி இருக்குது. 10 மணி நேரம் தான் ஏறும். ஸோ இப்போதைக்கு இது மானிட்டைசேஷன் இப்போதைக்கு கிடையாது, ஒரு 1 வீக் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஏர்ன் பேஜை கிளிக் பண்ணி பார்க்குறேன், அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. எனக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அப்ளை நவ் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை நவ் கொடுத்துட்டு அந்த ஆட்சென்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அந்த சேனல்லையும் ஒரே அக்கௌண்ட் அந்த ஆட்சென்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், அதனால் டக்குன்னு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அடுத்தது கெட் ரிவ்யூ அப்படின்ற இடத்துல இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன், ஏங்க இந்த மாதிரி இன்றைக்கி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண சொல்லி வந்திருக்கு, அப்ளை பண்ணியிருக்கேங்க, ரிவ்யூவில் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த சேனலும் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, நடுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எதுக்கும் இது பண்ணாத, வரி பண்ணாத, ரிலாக்ஸ்டாக இரு, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் கேட்டேன், இல்லைங்க இந்த சேனலில் நிறைய சைலண்ட் லைவ்லாம் போட்டிருக்கேன், அதனால எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா என்னன்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க, நான் வேணால் அந்த சைலண்ட் லைவ் போட்டதெல்லாம் டெலிட் பண்ணி விட்றவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர், நீ அதெல்லாம் எதுவும் டெலிட் பண்ணாத, எதுவும் பண்ணாமல் ரிவ்யூவில் தானே இருக்குது, அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும், கொடுக்கட்டும், பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எதுவும் போட்டு இது பண்ணாமல் சைலண்ட்டாக அமைதியாக ரிலாக்ஸ்டாக இரு, நம்பிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. நான் ஆனால் சும்மாலாம் இல்லை, எனக்கு வந்து ஐயோ நம்ம சேனலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்களே யூடியூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் லைவில் கொஞ்சம் நிறைய வியூஸ் போனதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா டெலிட் பண்ணேன். ஒரு 3-4 லைவை வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா சைலண்ட் லைவ்லாம் போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்காதுன்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோலாம் அந்த டெக் சேனல்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு பயமாயிடுச்சு. என் சேனல் நான் தான் ஏற்கனவே என்னோட இன்னொரு சேனலுமே சைலண்ட் லைவ் போட்டு தானே ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்து கிடக்கு. ஸோ அதனால நான் ரொம்ப பயத்தோடு இருந்தேன்.
ஆனால் இந்த சேனலில் என்னன்னா நான் 2000 வாட்ச் ஹவர்ஸு பேசியே எடுத்துட்டேன். ஓகேங்களா, லைவு லாங் வீடியோ போட்டு லைவு பேசி 2000 வாட்ச் ஹவர் கொண்டு வந்துட்டேன். இந்த கடைசி ஒரு 1000 வாட்ச் ஹவர் மட்டும்தான் இந்த சைலண்ட் லைவ் மூலியமாக வந்தது. சைலண்ட் லைவ், அப்புறம் கொஞ்சம் இந்த தமிழோட விளையாட்டு லைவ், அந்த மாதிரியான லைவில் இந்த 1000 வாட்ச் ஹவர் வந்தது. ஸோ அதனால தான் நான் எனக்கு வந்துட்டு மானிட்டைசேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் என்ன செக் பண்ணுவாங்கன்னா மெயினாக எந்த வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத முக்கியமாக மெயினாக பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நான் வந்துட்டு பேசியே 2000 வாட்ச் ஹவர் எடுத்துட்டேன். இந்த 1000 வாட்ச் ஹவர் தானே இந்த சைலண்ட் லைவ் மூலயமா கிடச்சிது, அதனால எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு உங்களுக்கு ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சைலண்ட் லைவ் தயவுசெய்து போடாதீங்க. போட்டிங்கனாலும் அதை மியூட் போட்டுட்டு வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு மியூட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. மியூட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கட்டும், நீங்களுமே ஏதாவது கமெண்ட்ரி கொடுத்துட்ருங்க, பேசுங்க. அப்போ தான் வந்துட்டு யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் கொடுக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த கதையை விட்டுட்டேனே. அப்புறம் நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஏன் பேஜை கிளிக் பண்ணி பார்த்தா ரிவ்யூலேயே இருக்குது. ஐயோ என்ன போதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் கொடுத்தது. ஈவினிங் ஒரு 6-7 மணி இருக்கும். இப்போ பார்ப்போம் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு என் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி ஏன் பேஜை கிளிக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஒரு பொக்கே மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கலர் கலராக போட்டு வந்து லெட்ஸ் கோ அப்படின்னு ஒரு இது வந்துருந்தது. எனக்கு பார்த்ததுமே செம்ம ஹாப்பி. ஐயோ மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சே, இப்போ கிடச்சிருச்சு போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே நான் அந்த சேனல் அப்ளை பண்ணுறப்ப ஏதோ அனேபிள் டு ஏர்ன் மணி, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படி இப்படின்னு தான் வந்திருந்தது. இந்த சேனலில் அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ நம்மளுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, நான் அவரை கணேசன் தான் கூப்பிடுவேன், கணேஷு அப்படின்னு சொல்லி கத்திட்டு சிரிச்சுக்கிட்டே மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு கணேஷு அப்படின்னு சொல்லி பேசுவோம். அவர் அந்த பக்கத்தில், அவருக்கு நான் ஃபோனில் வந்து சிரிக்கிறதும் அழுகிறதும் ஒரே மாதிரி தானே தெரியும், கேட்கும். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நான் அழுது அவ்வளோ வேகமாக கத்திக்கிட்டு பேசவும் வீட்டில் யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சு, எனக்கோ பாப்பாவுக்கோ ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பயந்துட்டாராம். கையெல்லாம் நடி சவனேன்னு இருடி, சரியான ஒரு பைத்தியமாடி நீ ஃபோனு போட்டு நீ பாட்டுக்கு கணேசன்னு நீ பாட்டுக்கு கத்திட்டு சிரிச்சுக்கிட்டு பேசுகிற, நீ சிரிக்கிறியா அழுகுறியானே எனக்கு தெரில, நான் யாருக்கோ என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டேன். சரி அப்படி இது கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணு, எனக்கு ஒரே ஷிவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அடாச்சே என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பெல்லாம் அந்த சூப்பர் சாட்டு, சூப்பர் ஸ்டிக்கர்ஸு, மெம்பர்ஷிப்பு அதை எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு மெயிலெல்லாம் பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருந்தது. ஸோ செம்ம ஹாப்பி மூமெண்ட்டு. யூடியூபராக இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளவோ வலிகள் கஷ்டங்கள், நீலாம் எதுக்குமே உருப்பட மாட்டே, எதுக்குமே லாய்க்கில்லை, உனக்குலாம் வாய் மட்டும்தான், அந்த வாய் இல்லைன்னா நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் அதுக்கெலாம் தேர மாட்டே, நீலாம் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டே, ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு கேட்டு இந்த காது ரெண்டும் புளிச்சு போயிடுச்சு. ஸோ எனக்கு என்னமோ இது ஒரு நான் லைஃப்லேயே ஒரு சாதித்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. என்னம்மா நீ சும்மா ஒரு மானிட்டைசேஷன் வாங்கினதுக்கு இவ்வளோ ஃபீல் ஆகுது, இவ்வளோ பெருசாக சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு என் லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதையில் இது வந்துட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. உண்மையாகவே லைஃப்பில் ஏதோ ஒரு சாதித்த ஃபீல் இருக்குது. யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் புரியும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, வியூஸ் போகிறதுக்கு. என் ஹஸ்பண்ட்கிட்டேயே நான் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுங்களா. ஃபோன்லேயே உட்காந்துரு நீனு, அப்படி அதில் என்ன தான் வரப்போதோ தெரில, நீ தான் சும்மா சொல்லிகிட்டு இருக்க சம்பாதிக்கலான்னு. இன்னும் சம்பாதிக்கலை, அது வேறு விஷயங்க. காசு சம்பாதிக்கலை, அது அடுத்ததுங்க. ஆனால் அந்த மானிட்டைசேஷன் ஒன்று வாங்கியிருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அவர்கிட்டலாம் அவ்வளோ திட்டு வாங்கி அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு கால் பண்ணார். வாழ்த்துக்கள் பவித்ரா, யூடியூபர் ஆகிட்டீங்க, பரவாயில்ல, ஏதோ வீடியோ அது இதுன்னு போட்டு இன்னமும் பண்ணி பரவாயில்ல மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்லி
கலாய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நைட்டு வரப்போ எழுந்துச்சி போய் கட்டி பிடிச்சி ஏங்க மானிட்டைசேஷன் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே தோல் மேலே இப்படி தட்டி கொடுத்து இப்படி கை கொடுத்து வாழ்த்துக்கள் மேடம், மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க, உண்மையாகவே யூடியூபர் ஆகிட்டீங்க, கலக்குங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிரிச்சிட்டு இருந்தோம் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து. பரவாயில்ல வாங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவர் ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொன்னாருங்க. என்னென்னா, நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் டைம் நல்லா இருக்குடி, அதாவது நம்ம ராசிக்கு இப்போ கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது, அதனால நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது அவருக்குமே ஆஃபீஸில் ஏதோ ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு, குட்டியும் சொல்லியிருந்தாரு. நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன்னே, மானிட்டைசேஷன் கிடைக்குமா என்னன்னு தெரிலங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைம் சொல்லியிருந்தாரு. பாப்பா வந்த நேரம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைமும் நல்லா தான் இருக்குது, ஸோ கண்டிப்பாக கிடைக்கும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த கதையை பாதிலே விட்டுட்டேனே. நான் வந்துட்டு அதான் ஆகஸ்ட் மந்த்து தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸோ இந்த இயர் ஆகஸ்ட் மந்த்து வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை இந்த சேனல் நம்ம ஆகஸ்ட் மாதம் தானே ஓப்பன் பண்ணோம், ஸோ இந்த மந்தோட 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது, 2000 வாட்ச் ஹவர் தான் கொண்டு வந்திருக்கோம், ஸோ இது மானிட்டைசேஷன் இனிமேல் அடுத்த வருஷம்தான், ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் சைட் பை சைடு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணேன். பட் டிசம்பர் மந்த் போட்ட வீடியோ அப்போ தான் அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பண்ணுவாங்கள்ல, அந்த ப்ராசஸ்லாம் வந்து டிசம்பர் மந்த்து போட்ட வீடியோ தான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருந்தது, எது வந்து நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டேட்டுன்னு தெரியலையே, ஆகஸ்ட் மந்த்து ஒரு வீடியோ போட்டோம், டிசம்பர் மந்த்து ஒரு வீடியோ போட்டோம், எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்தேன். பட்டு பரவாயில்ல, ஆகஸ்ட் மந்த்லேயே எனக்கு வாட்ச் ஹவரும் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷனும் கிடச்சிருச்சு. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த சேனல்லாம். அதுவும் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும்னு எத்தனையோ பேர் சைலண்ட் லைவ் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் மானிட்டைசேஷன் கிடைக்காது, ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. நானும் பயந்துக்கிட்டே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் சண்டை போட்டுக்கிற வீடியோலாம் யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட் நடந்திருக்கு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோ. வேறு என்ன, ஸோ எல்லோரும் இப்போ எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த சேனலுக்கும் பவித்ரானிஸ்ட் யூடியூப் சேனலுக்கும் இன்னொரு சேனல் பவித்ரா 97 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸோ சந்தோஷப்பட்டுக்கிறவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோக்கு கிடச்சிருச்சு மானிட்டைசேஷன், இவ்வளோலாம் மானிட்டைசேஷன் வாங்கிட்டாலே அப்படின்னு வயிறு எறிகிறவங்க காண்டாகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் காண்டாகிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. ஸோ யூடியூபர்ஸ்க்கு என்னோடய டிப்ஸு, அதாவது என்னோடய புரிதலில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரே கண்டென்ட்டாக போடுங்க, ஒரே கண்டென்ட்டாக உங்கள் சேனலை ஒரே கண்டென்ட்டை போட்டு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிங்கன்னா லேட் ஆகும், அதாவது மானிட்டைசேஷன் வாங்குறதுக்கு லேட் ஆகும். பட்டு தைரியமாக 100% உறுதியாக இருக்கலாம், மானிட்டைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. என்ன மாதிரி பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம், ஐயோ அந்த வீடியோ போட்டிருக்கோமே, இந்த வீடியோ போட்டிருக்கோமே, மானிட்டைசேஷன் கிடைக்குமா, ஏதாவது ப்ராப்ளம் ரியூஸ்டு கொடுத்துருவாங்களா, ரிப்பீட்டட் கண் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க வேணாம். அது ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறது. ஸோ மானிட்டைசேஷன் வந்துடுச்சு, ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். மானிட்டைசேஷன் வரலை, ஏதோ ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டோ இல்லை ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டோ கொடுத்துருந்தா உண்மையாக எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. ஒரிஜினல் அது வியூஸ் போகலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட்டையே க்ரியேட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் லைவில் வந்துட்டு நிறைய பேர் அந்த தமிழோடு விளையாடு லைவ் போடுவேன், அது எப்படி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு
அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். லைவ் போடும்போது அதுலேயே அந்த ஸ்க்ரீன் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கும் கீழே வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கோ கேட்கும். கோ கொடுத்தீங்கன்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு டைம் முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் நவுன்னு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் லோகோ, யூடியூப்பில் பிக்சர் வச்சுருக்கீங்கல்ல, அந்த லோகோ ரவுண்டாக கீழே தெரியும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு மியூட்டு, வீடியோ, அப்புறம் கமெண்ட்ஸு, செட்டிங்ஸு, கோ லைவு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறதுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் பண்ணிக்கலாம், மியூட் போட்டுக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கோ லைவ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஆப்லேருந்து லைவ் கொண்டு போக போகிறீங்களோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் லைவ் போடலாம். அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது நிறைய பேர் கேட்டிங்க. வேறு என்ன, யூடியூப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். அப்புறம் அப்பீல் வீடியோ, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டு இல்லைனா ரீஸ்டு கண்டென்ட்டு யாருக்காவது வந்துருந்ததுன்னா அந்த அப்பீல் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிலனா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்காக ஒரு தனி வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அதாவது கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா மட்டும்தான் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூடியூப் சம்மந்தமாக எந்த கேள்வி உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அவ்வளோதாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.